இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை T.nagarல இருக்கக்கூடிய டிஃபால தான் இருக்கும். பொதுவாகவே எனக்கு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ரிங் இல்லைனா வந்து நெக் பீஸ் இல்லைனா இந்த மாதிரி அழகான பேங்கிள்ஸ் ஏதாவது வாங்கணும்னா என்னோட மைண்டுக்கு உடனே வரக்கூடிய ஒரு இடம் வந்து டிஃபா தான். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன் கூட நீங்களும் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. டிஃபா கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். உங்களுக்கே தெரியுது இந்த கடை வந்து பளபளப்பாக சும்மா அப்படியே ஜகஜோதியாக இருக்குது. பட் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் வந்து என்னென்ன எனக்கு வாங்க போகிற திங்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே உங்களுக்கும் காட்டிடுறேன். ஓகேவா? பீட்ஸ் வச்ச ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அண்டு டிஃபாவை பொறுத்த வரைக்கும் இந்த டைப்பில் எல்லா கலர்லையுமே இவங்க வந்து வச்சுருக்காங்க. கிரே கலர் பீட்ஸ் வச்ச ஒரு இயர்ரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரொம்ப பெரிய கலரில் கோல்டன் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. சிமிலர் பேட்டர்னில் எல்லா கலர்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பிங்க், கிரே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து அவைலபிளாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்க்கல. ஸோ ஐ திங்க் இது ஒரு புது கலெக்ஷன் அப்படின்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் போட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த வகையான ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற காஸ்டியூமை பொறுத்து இந்த இயர்ரிங் வந்து அதோடைய ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டிங்கன்னா அதுக்கும் இது வந்து செட் ஆயிரும். நீங்கள் வந்து சாரி கட்டி ஹெவியான ஒரு இயர்ரிங் வேணும் அப்படின்னு நினச்சி இதை போடுறப்போ அதுக்கும் இது வந்து செட் ஆயிரும். பயங்கர ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட வெயிட் வந்து நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 260 rupees தான். இந்த மாதிரி பிங்க், அதுக்கப்புறமா வந்து பிஸ்தா க்ரீன், அப்புறமா ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் லைட் கலர்ஸ் மட்டும்தான் இந்த பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டார்க் கலர் ட்ரெஸ் போடுறீங்க, அதுக்கு மேட்சான இயர்ரிங் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப்பை ட்ரை பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 150 rupees தான். பட் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெவியான இயர்ரிங்ஸ் போடுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி இயர்ரிங்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட எனாமல் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கலரில் இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இது ஒரு பீச் கலர் ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளிக்குண்டு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இயர்ரிங். இது வந்து இந்த இடத்துல ஒரு மெரூன் ஸ்டோன் வச்சுருக்காங்க, கீழே இந்த இடத்துலையும் ஒரு பெரிய மெரூன் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா கிளிக்கூட்டு பேட்டர்னில் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு இயரிங்கை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 250 rupees தான். ஸோ ஒரு வெஸ்டர்ன் அட்டையருக்கு நீங்கள் ஒரு இயரிங் தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இந்த மைனருங்கெல்லாம் செயின் போட்டிருப்பாங்கல்ல, புலிப்பல்லு மாதிரி இருக்குது பாருங்களேன். இதை இங்கே புலிப்பல்லுன்னு வச்சுக்கலாம், யானை தந்தோன்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 230 தான். அவ்வளோ ஹெவியாக இல்லை, கொஞ்சம் லைட் ஹெவினஸ் இருக்குது. உங்களுக்கு ஆக்சிடைஸ்ட் இயரிங்லாம் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு டிஃபாவை விட ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடையாதுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரியான நார்மல் இயரிங்ஸ் எல்லாம் வந்து எல்லா பிளேஸ்லையுமே பார்த்துருக்கலாம். பட் டிஃபாவில் இன்னும் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரியான இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் பர்சனலாக இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பிகாஸ் இதோட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இது வந்து சில்வர் கலரில் இருக்குது. ஆக்சிடைஸ்னால் ஆப்வியஸ்லி சில்வர் கலரில் தான் இருக்கும். பட் இதோட ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரிகேட்டாக, எவ்வளவு மைன்யூட்டாக குட்டி 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 ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் இதுலேயும் வந்து எல்லா ஸ்டோன் கலர்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது ப்ரௌன் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த கையில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். ஓரளவுக்கு ஹெவியான ஒரு வெயிட்டில் இருக்குது இந்த இயர்ரிங். உங்களுக்கு வந்து ஜிம்கி டைப்பில் வேணும், பட் அந்த கீழே தொங்குற ஜும்காஸ் மட்டும் வேணாம், பட் ரொம்ப பெருசாக ஹெவியானதாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட காது ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், க்ரீன் ஸ்டோன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு கிராண்டான ஒரு சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இயர்ரிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பெஸ்ட் சாய்ஸ். வெறும் 128 தான். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. சீரியஸாக வந்து உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல 128க்கு இவ்வளோ கிராண்டான ஒரு பெரிய இயர்ரிங் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு. லாஸ்ட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்க போகிறேன். சிங்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. இது ஒரு மல்டி கலர் இயர்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பீட்ஸ் கலருமே இருக்குது. வயலட் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ, க்ரீன், ரெட் அப்படின்னு எல்லா கலருமே இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் வேர் வந்து மல்டி கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லாட்டி சில சமயம் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக எதிர்பார்ப்பாங்கல்ல, ஏன்னா குட்டீஸ்லாம் போடுற மாதிரி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஐ திங்க் இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு கூட இந்த இயர்ரிங் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பொதுவாகவே நான் வந்து இயர்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து காது வலிக்காது, ரொம்ப நேரம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் வெறும் 80 ருபீஸ். எப்படி இவங்க வந்து இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அடுத்ததான் என் கண்ணில் படுற டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெரைட்டி தான். இது சத்தியமாக என்ன டிசைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மேபி ஒரு சன் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தோட்டா மாதிரி இருக்குது. இது சத்தியமாக எனக்கு என்ன டிசைன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஒரு வெஸ்டர்ன் வேருக்கு ரொம்பவே யாரும் பார்த்துறாத, யாரும் இது வரைக்கும் போடுறாத ஒரு மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். ஐ திங்க் டிஃபாவில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், எல்லாருமே வந்து கேட்பாங்க இந்த டிசைன் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அதுதான் டிஃபாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு பாவாடை இல்லைன்னா வந்து ஒரு சிம்பிளான லெஹங்கா வேர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் கூட இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் போகும். ஸோ வெறும் 90 ருபீஸ் தான். இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மளோட வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட இதெல்லாம் போடலான்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக நம்மளோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம், அவங்க வந்து தொலைச்சிடுவாங்க இல்லாட்டி இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ருபீஸ்லேயே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 40 ருபீஸ்லேருந்து ஒரு 140 ருபீஸ் வரைக்கும் அந்த ரேஞ்சில் இந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டு பாப்பாஸ்க்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி ஒரு பீட் இருக்குது. அதுக்கு மேலே குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து மல்டிபிள் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சல்வாருக்கும் போடலாம், ஒரு சாரிக்கும் போடலாம், எதுக்கு வேணால் இந்த இயரிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 162 ருபீஸ். இதெல்லாம் எங்கேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே இருந்தால் வாங்குறாங்களா இல்லை இவங்களே பர்சனலாக மேக் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. மேலே ஒரு ஃப்ளார் இருக்குது, கீழே ஒரு ஃப்ளார் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் வந்து பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்களே மறந்துடுவீங்க, இந்த ஹேங்கிங் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் எனாமலில் இந்த டிசைன் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ தாராளமாக ஒரு கிராண்டான ஒரு சல்வார் கூடையோ இல்லைன்னா ஒரு சிம்பிளான லெஹங்கா கூடையோ இந்த மாதிரியான இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவு பண்ணி வேணால் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க, பட் ஆக்சசரிக்கும் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. அண்ட் அந்த கவலையை நீங்கள் வந்து டிஃபாக்கு வந்தால் போக்கிக்கலாம். பிகாஸ் உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக ரொம்ப அஃபோர்டபுளாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம்.
இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான ஜும்காஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 1000 ஜும்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜும்காஸ்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வெளியிலையும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸில் இருக்கும். இதே மாதிரியான ஜும்காஸ், இதே குவாலிட்டி, இதே டிசைனில் கூட நீங்கள் வந்து ரோட் சைட் ஷாப்ஸ்க்கு போனால் கூட இதை விட மினிமம் ஒரு 20 ருபீஸாவது அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 120 ருபீஸாவது ரோட் சைட் ஷாப்பில் இருக்கும். பட் இவங்களை பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஷாப்பை விடவே கம்மியான ஒரு ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் டிஃபாவோட ஸ்பெஷாலிட்டி. பெரிய பெரிய ஜிம்கீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிம்கீஸ்லாம் நான் தேடி இருக்கேன், எனக்கு வந்து இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. அண்ட் இந்த மாதிரி குட்டி ஜிம்கீஸும் வந்து டிஃபாவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு குர்த்தி போடுறீங்க, பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி ஜிம்காஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடை பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய பெரிய ஹெவி ஒர்க்ஸ் இயரிங் எல்லாம் இருக்குது. ப்ராமிஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 280 ருபீஸ் தான். இந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது, நான் பெட்டு கட்டுறேன். டெஃபினட்டாக உங்களால் வந்து இவ்வளோ ஹெவி ஒர்க்டு இயரிங்ஸை இந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்கில் 2 கப்பல் இருக்காங்க பாருங்கள். இதோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நகைக்கடையிலலாம் போனால் டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைனை பார்த்தா எனக்கு. இந்த பக்கம் 2 கப்பல் நடந்து போகிறாங்க, இந்த பக்கம் 2 கப்பல் வந்து நடந்து போகிறாங்க. இந்த தோட்லேயும் அதே மாதிரி தான், சேம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட பீட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, சீ ப்ளூ கலரில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து லைட் வெயிட்டில் ஏதாவது ஒரு வெறும் டிஷர்ட்டும் ஜீனும் மட்டும் போடுறீங்க, பட் ஆனால் ஃபேன்சியான ஒரு இயரிங் வேணும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தாலே பல்காக நிறைய விஷயங்களை அப்படியே மூட்டை கணக்கில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு பிரைட் ப்ளூ கலரில் ஒரு இயரிங், அண்ட் இதே மாதிரி ஒரு க்ரீனும் இருக்குது பாருங்கள். ஸோ இதே பேட்டர்ன்லேயே வந்து எல்லா கலர்ஸுமே இவங்க வந்து வச்சுருக்காங்க. இங்கே டிஃபாக்கு வந்துட்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை போல் ஐ திங்க். ஸோ இயர்ரிங்ஸை என் கண்ணில் பட்டது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது, பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இயர்ரிங்ஸ்லேருந்து இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் வாங்க. பெரிய பெரிய ஜும்காஸ் அப்புறம் கிராண்டாக நம்ம யூஸ் பண்ணுற இயரிங் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் இல்லாத இந்த ஸ்டெட் டைப்பான இயரிங்ஸ் மட்டும்தான். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கலர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் அப்படின்னு எல்லா கலர்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது என் கையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரே கலர் அண்ட் ரெட் கலர் ஒரு ஸ்டெட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இதை நீங்கள் வாங்கிட்டு வேர் பண்ணிவிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை 40 ருபீஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப கிராண்டான ஒரு லுக் கொடுக்குது. ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் கூட நீங்கள் இதை பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் கூட இதை வந்து பேர் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் ட்ரெஸ் கூட இந்த இயரிங்கை நீங்கள் வந்து பேர் பண்ணலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஃபினட்டாக இது 40 ருபீஸ்னு வந்து யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் இதை வேர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறப்போ. இன்னும் ஒரு 40 ருபீஸ் மட்டும் நீங்கள் அஃபோர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 80 ருபீஸ்க்கு ரொம்ப கிராண்டான ஒரு இயரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து லெஹங்கா கூட போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு சாரீ கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு இயரிங். ஹனி கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ டிஃபாவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பத்தவே பத்தாது. இப்போ நம்ம அடுத்த எந்த செக்ஷனுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலர்ட் ஸ்டோன்ஸ் வச்ச குட்டி ஸ்டட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து வெறுமனா ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய குட்டி ஸ்டட்ஸ் கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கோம். இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 60 ருபீஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் சிம்பிள் ஸ்டட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ளாரல் பேட்டர்னில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த பெரிய பெரிய ஸ்டட்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து டெய்லி வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஸ்டட்ஸும் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் போகிறப்பையோ இல்லைன்னா காலேஜ் போகிறப்பையோ ஆஃபீஸ் போகிறப்பையோ எந்த ஒரு சிம்பிளான அட்டையர் கூடயும் இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட காட்டினதெல்லாம் வந்து ரிங் டைப் தான், ரொம்ப சின்னதாக, அதை விட சிம்பிளான டைப்பும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து காதோட ஒட்டி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. டெய்லி யூஸ்க்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இயர்ரிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு டைப்பான மீனாக்காரி இயர்ரிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இயர்ரிங்ஸ் தாண்டி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் டிஃபாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான இயர்ரிங்ஸ், மீனாக்காரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப்போட பேரே. இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து எல்லா கலருமே வந்து ஸ்டோன்ஸும் வச்சுருப்பாங்க, அந்த பீட்ஸும் இருக்கும் இந்த மாதிரி ஹேங்கிங்காக. அண்ட் ஆல்சோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து எனாமல் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த இயரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இயரிங்லேயே வந்து லைட் பிங்க்கும் இருக்குது, டார்க் பிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே கலரில் ஒரே எனாமலில் இருக்க இயரிங்ஸும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டபுள் கலர் இருக்குது பாருங்கள். ஒரே இயரிங்லேயே வந்து இந்த க்ரீனும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஆரஞ்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி கலர் டிசைன்ஸும் இந்த மீனாக்காரி இயரிங்லேயே இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை வாங்குறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பேன், இதை வந்து போட்டோன்னா நமக்கு வந்து காது வலிக்குமே அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதே டைப் இயரிங்ஸே வந்து எப்படி தான் மேக் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப லைட் வெயிட்லேயே வந்து மேக் பண்ணுறாங்க. பீகாக்கு மேலே மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழெல்லாம் வந்து க்ரே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கும் கீழே ரொம்ப அழகாக ஐவரி கலர்லேயும் க்ரே கலர்லேயும் பீட்ஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேன்சியான டைப்ஸ்லாம் வரதுனால ஐ திங்க் லைட் வெயிட்லேயே இவங்க வந்து இந்த டைப்பையே மேக் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டைப்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெறும் ஹேங்கிங் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் இயரிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு கொடை ஜிமிக்கி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் மல்டி கலரில் இருக்குது. இதில் வந்து ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, பிங்க் இருக்குது, இந்த எனாமலோடைய கலர்ஸ்லாம். அண்ட் கீழே இருக்கிற பீட்ஸ் வந்து எப்பவும் போல் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் எந்த ஒரு பிளாக் கலரில், பிங்க் கலரில் ஆர் ப்ளூ கலர், இது 3 கலரில் எந்த சாரீ நீங்கள் வேர் பண்ணாலும் இந்த இயரிங் வச்சு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். மீனாக்காரிலேயே அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டட் இருக்குது, கீழே ஒரு ஜிமிக்கி இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக கீழே இருக்கிற ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு இலை பச்சை கலரில் ஒரு சாரீ வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஒரு கிராண்டான ஒரு சல்வார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போது இந்த இயரிங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பக்காவாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 170 ருபீஸ் தான். ஐம் சர்ப்ரைஸ்ட், இது பார்த்தீங்கன்னா வெறும் 130 ருபீஸ் தான். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட ஹெவினஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பட் வேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதோட ஹெவினஸ் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான இருக்கிற இயரிங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க இயரிங்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த செக்ஷனில் இன்னும் என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குது, இன்னும் என்னென்ன ப்ரைஸிங்கில் நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டிஃபாவில் நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீங்கள் வந்து நம்ம ஸ்டோரை டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் நான் வந்து வெளியூரில் இருக்கேன், அவுட் ஆஃப் சென்னை இல்லைனா அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கேன், நான் எப்படி வந்து டிஃபாவில் பர்ச்சேஸ் பண்ணுறது, பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குதே, வாங்கியே தீரணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8015911018. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. நீங்களும் ஜாலியாக ஆன்லைன்லேயே உங்களோட பேமெண்ட்டை முடிச்சுட்டு டிஃபாவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃபாவில் என்னென்ன அப்டேட்டடான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இதே மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு வந்து டிஃபாவில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். அப்படியே யூடியூப் போங்க, டிஃபா லைவ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் வாங்க, டிஃபா லைவ் அப்படிங்கிற பேஜை அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், டிஃபாவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே டான் அப்டேட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபே சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. பாய்.